இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலையை கோவையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் அக்கட்சியின் தொண்டாமுத்தூர் வேட்பாளருமான வேலுமணி சந்தித்து பேசினார். இதுகுறித்து பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறியதாவது: லோக்சபா தேர்தலில் கோவையில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிட்ட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தோல்வியடைந்தார். ஆனாலும் அவருக்கு கோவையை உள்ளடக்கிய கொங்கு மண்டல மக்களிடம் நல்ல வரவேற்பு காணப்படுகிறது. இப்போது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இருப்பதால் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் கோவை மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதைப் போல இந்த முறையும் வெற்றி பெற அதிமுக பாரதிய ஜனதாவினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். எனவே அண்ணாமலை வேண்டுகோளை ஏற்று அவரை சட்டசபை தேர்தலில் போட்டியிட வைக்காமல் மாநிலம் முழுதும் தீவிர பிரச்சாரத்திற்கு பாரதிய ஜனதா மேலிடம் பயன்படுத்தி வருகிறது. கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் அண்ணாமலையை கடந்த வாரம் சந்தித்தனர். அவர்களுக்காக அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அவர் பிரச்சாரம் செய்த இடங்களில் அதிக அளவில் கூட்டம் கூடியது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி கோவையில் அண்ணாமலையை சந்தித்தார். வரும் 20ஆம் தேதி வேலுமணியை ஆதரித்து அண்ணாமலை பிரச்சாரம் செய்ய உள்ளார். சந்திப்பின் போது திமுகவின் பணப்பட்டுவாடாவை தடுப்பது குறித்து இருவரும் ஆலோசித்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.